ஹலோ வணக்கம் காய்ஸ். எங்கே கிளம்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா டி நகர் தாங்க போகிறோம். போகிற வழியில் செம்ம டிராஃபிக்குங்க. சரி ஷார்ட்கட்டில் போகலான்னு சொல்லி மேப் பார்த்து போயிட்டு இருந்தோம். ஒரு வழியாக டி நகர் போயிட்டோம் நாங்கள். அங்கே பார்த்தா இதுக்கு மேலே செம்ம டிராஃபிக்காக இருந்துச்சு. அதெல்லாம் டிராஃபிக்கெல்லாம் கடந்து ஒரு 8 போட்டு ரீச் ஆகிட்டோங்க. பைக்கை பார்க்கிங்கில் விட்டுட்டு போத்தீஸ் தாங்க வந்திருக்கோம். உள்ளே என்ட்ரு ஆனோடனே நம்மளை வெல்கம் பண்ணுறதுக்காக குட்டி விநாயகர் அழகாங்க இருந்தாருங்க. உங்களுக்கு விநாயகர் பிடிக்கும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் விநாயகர்னு கமெண்ட் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி எதுக்காக போத்தீஸ் வந்திருக்கோம் அப்படின்னா ஆடி மாதம் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணதுக்காக எங்களுக்கு கூப்பன் கொடுத்துருந்தாங்க. சரி இன்றைக்காச்சும் பர்ச்சேஸ் பண்ணுவோன்னு சொல்லிட்டு நாங்கள் போத்தீஸ் வந்திருக்கோம். அப்படியே சாரீ செக்ஷன்ஸ் போயிருந்தேன். சாரீ செக்ஷன்ஸில் எனக்கு எதுவும் பிடிக்காதனால சரி ஓணம் சாரீஸ் எடுக்கலாம், ஆஃபீஸ் செலிப்ரேஷன்லேயாவது கட்டலாம் அப்படின்னு ஓணம் சாரீஸ் பார்த்துட்டு இருந்தேன். சரி ஓகே ஆன்லைனில் பார்த்த சாரீஸ்லாம் காட்டி இது இருக்கான்னு கேட்டுட்டு இருந்தேன். ஆனால் அவங்க எதுவுமே அது மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. பார் முழுசா சந்திரமுகியா மாறி இருக்கிற உன் மனைவி கங்காவை பார். சரி ஓகே சாரீ செட் ஆகாதுன்னு சொல்லி சுடிதார் பக்கம் போயிட்டோங்க. மெட்டீரியல் கிளாத்லாம் நல்லா இருந்துச்சுங்க. 50% ஆஃபர்ஸும் போட்டிருந்தாங்க. ஃபைனலாக ஒரு 3 மெட்டீரியல் எடுத்து வச்சுருந்தேன். இதில் நான் எதை சூஸ் பண்ணியிருப்பேன்றதை நீங்கள் கமெண்ட்டில் கெஸ் பண்ணி சொல்லுங்கள் பார்ப்போம். என்ன ஐட்டங்களோ டூபல் பி பிளாட்டினிலே. சரி மெட்டீரியல்லாம் பார்த்தாச்சு. சரி குப்தா செட்ஸ் பார்ப்போம்னு சொல்லிட்டு அங்கே போய்ட்டோங்க. நாங்கள் பிளாக் கலரில் ஒரு சூப்பரான டாப் பார்த்துருந்தேங்க. இது அழகாக இருக்குல்ல, எனக்கு பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருச்சு. சரி வாங்க தான் முடியல, வச்சாவது பார்த்து ஃபோட்டோ எடுப்போம்னு சொல்லிட்டு அதை வச்சு பார்த்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். டாப்பை விட ஷால் இன்னும் அழகாக இருந்துச்சுங்க. ஷால் வச்சு பார்த்தோன்னே இந்த டாப் இன்னும் ரொம்ப அழகாகவும் தெரிஞ்சுது. சரி ஓகே நம்ம பார்த்த வரைக்கும் போதும், செல்வாக்கு போய் எடுக்கலாம்னு சொல்லிட்டு செல்வாக்கு பார்க்கறதுக்காக கிளம்பிட்டோங்க. நாங்கள் அடி அடி பயபலிக்கு மூஞ்சில பார்த்தீங்களா எவ்வளோ சந்தோஷம் அப்படின்னு. உங்க ஸ்மைல் கியூட்டா இருக்கு. அப்புறம் என்னங்க ட்ரையல் பார்க்க வேண்டியது தான். எடுத்ததெல்லாம் என்கிட்ட போட்டு காட்டிகிட்டு இருந்தாங்க. சரி ஓகே எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. என்னதான் வீட்டில் ஒயிட் ட்ரெஸ் இருந்தாலும் இங்கேயும் வந்து ஒயிட்டை தாங்க தூக்குறோம். இந்த ஷர்ட் எனக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ இந்த ஷர்ட்டும் நாங்கள் எடுத்துக்கிட்டோம். கடைசியாக பார்த்தீங்களாங்க நாங்கள் எதுக்கு வந்தால் நான் என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னு. இந்த கூப்பனை வச்சு நம்ம ஏதாவது வாங்கலான்னு பார்த்தா இவன் பில்லை போட்டாங்க. வாங்க வேண்டியதெல்லாம் வாங்கிட்டு சரி ஓகே ஒரு கட்டப்பையாவது கிடச்சிதுன்ற சந்தோஷத்தில் நாங்கள் கிளம்பிட்டோங்க. அங்கேருந்து 1000 ருபீஸ்க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணால் ஸ்டீல் பாத்திரம் தரதா கீழே கிஃப்ட்டுன்னு போட்டிருந்தாங்க. சரி ஓகே நம்மளுக்கு ஒரு தட்டாவது கிடைக்குன்ற சந்தோஷத்தில் நாங்களும் கீழே இறங்கி போனோம். பார்த்தா வெறும் ஒரு கிண்ணம் தாங்க கொடுத்தாங்க. அப்புறம் என்னங்க வீட்டுக்கு கிளம்பியாச்சு. பார்க்கிங்கில் விட்டுருந்த வண்டி எடுக்கிறதுக்காக போயிட்டு இருந்தோம். இதாங்க என் ஃபஸ்ட்டு லாங் வீடியோ. முன்ன பின்னே இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.